guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா my honest review of my first year experience in LPU. So பாத்தீங்கன்னா இந்த வீடியோல என்னென்னலாம் கவர் பண்ண போறோம் அப்படினா என்னோட காலேஜ் லைஃப், ஹாஸ்டல் லைஃப், ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட், எக்ஸ்போஷர், உண்மையாலே LPU ஒர்த்தா இல்லையா அப்படின்றத இந்த ஃபுல் வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first academics பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி ஃபஸ்ட் இயரில் எனக்கு நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா பேசிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் தான் நான் படித்தேன். அதாவது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னால் ப்ரோக்ராமிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தாங்க. அதாவது இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா ஜெர்மன், ஃப்ரெஞ்ச் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறது இங்கே ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் மேனேஜபிள் இஃப் யூ கன்சிஸ்டன்ட்லி அட்டெண்ட் அ கிளாஸ். ஓகேவா, ரெகுலராக ப்ராப்பராக கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் அட்டெண்டன்ஸ்க்காக இல்லாமல் இன்ட்ரெஸ்டோட நீங்கள் போய் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸ் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் தென் ஸ்டாஃப்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க. அதர் டிபார்ட்மெண்ட் பற்றி எனக்கு தெரியல, பிகாஸ் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கேம்பஸ். என்னால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் போய் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. பட் ஆல்சோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப கம்மி அதர் டிபார்ட்மெண்ட்ஸில். சிஎஸ்சி அண்ட் ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. செகண்ட் திங், கேம்பஸ் லைஃப். த ஒன் திங் ஐ ஜென்வலி லைக் அபவுட் LPU இஸ் த கேம்பஸ். பிகாஸ் நான் வெளியே இருக்கிறப்போ ரொம்ப சொன்னாங்க கேம்பஸ் அப்படி இப்படின்னு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னதை விட நிறையா இருந்துச்சு. ஸோ நீங்கள் நம்பி வரலாம். கேம்பஸ் தான் பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்க எல்லாமே இருக்கும். மாலில் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் மாலில் இதெல்லாமா இருக்கும் அப்படின்னா எல்லாமே இருக்கும். சலூன், பார்லர், ஃபுட் கோர்ட்டு. மாலில் மட்டும் ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் வெளியே பார்த்தீங்கன்னா கேம்பஸில் மட்டுமே 100+ ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கும். மாலை சேர்க்காமையே 100+ ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கும். எல்லாமே வெஜ் தான், சாரி, 2 நான்வெஜ் ஃபுட் கோர்ட்ஸ் தான் இருக்குது LPUவில். அண்ட் தென் ஜிம் ஏரியா இருக்குது, ஸ்விம்மிங் ஏரியா இருக்குது, ப்ளே ஏரியா இருக்குது, ப்ளே கிரவுண்ட் இருக்குது, ஃபுட்பாலுக்கு தனியாக, கிரிக்கெட்டுக்கு தனியாக. அண்ட் தென் ஆடிட்டோரியம், 3 ஆடிட்டோரியம் இருக்குது. அது ஒன்று ஓப்பன் ஆடிட்டோரியம். இந்த மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் ஒரு ஏரியா தான் LPUவில் இருக்குது. பார்க்கிங் ஏரியா மட்டுமே 3க்கு மேலே இருக்குது. அந்த மூணு ஏரியா ஒன்றா சேர்த்தால ஒரு பில்டிங் கட்டலாம், அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். நான் ரொம்ப சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க, பட் ரியலி LPU சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு 2 to 3 days தேவைப்படும். ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக LPU தான் சுற்றி பார்த்துருக்கேன். இது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் ட்ரூ பிகாஸ் தேர் வாஸ் ஆல்வேஸ் நியூ டு சி. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள். மை ஃபர்ஸ்ட் இயரில் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டேட், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்ட் கல்ச்சர். நினச்சி பாருங்க, நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு காலேஜில் படிக்கிறோம் அப்படின்றப்போ பக்கத்து ஊர், அதுக்கு பக்கத்து ஊர் சென்னை, அந்த மாதிரி தூரமாக இருக்கிற ஊர்லேருந்து நம்ம காலேஜில் படிச்சிருப்போம். அதில் நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்காது. பட் இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் என் ரூம்லேயே எடுத்துக்கலாம். என் ரூமில் 4 ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. நான் தமிழ்நாடு அண்ட் ஒடிஷாவிலேருந்து, வெஸ்ட் பெங்கால்லேருந்து, மகாராஷ்டிராலேருந்து 4 ஸ்டேட்லேருந்து ஒரு ரூமில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா எங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னோட கிளாஸில், என்னோட காலேஜில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சவங்க எல்லாமே லைக் தமிழ்நாட்டை விட்டு வரோம், அப்போ நம்ம இங்கே ஃபுல்லாக ஹிந்தி தான் பேசணும் அப்படின்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாக கிடச்ச ஃபுல்லாமே தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுவுமே என்னால் நம்ப முடியல. நான் ஃபஸ்ட்டே போகிறப்போ இத்தனை பேர் தமிழ் இருக்கான்னு நினைக்கிறப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 20 பேர் கிட்ட தமிழ் இருக்காங்க எங்கள் கிளாஸில். ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் என்னால் செட்டில் ஆக முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இங்கே அட்டாச் ஆகிறதுக்கு. பட் போக பழக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படா கிளாஸ் முடியும், எப்படா ஹாஸ்டல் போகலாம், அது ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸ் மாதிரி ஆச்சு. ஹாஸ்டல் போகிறோம், பெட்டில் படுத்து தூங்குறோம், அப்புறம் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், படிக்கிறோம், அப்புறம் திருப்பி தூங்குறோம். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ரொட்டீனாக இருந்துச்சு. பட் எப்போ எனக்கு கிளாஸில் ஒரு கம்ஃபர்டபுள் கேங்னு சொல்லலாம், தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கடந்து அது எப்போ கிடச்சிச்சோ அப்போலேருந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஹாஸ்டல் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்க ஆரம்பிச்சு. நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ரிப்பு தான் போக முடியல, காம்படிஷனாவது ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணது. அந்த மெமரிஸ்லாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், வ்ளாக்ஸ். அது நான் எனக்கு மெமரிஸாக இருக்குன்னு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி அதை பார்க்குறப்போ ஓகே நம்ம ஃபஸ்ட் இயரில் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்காக இப்படி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்துச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதை நம்ம ஸ்டேட்லேருந்து மட்டும் கிடையாது, எனக்குமே யூபியிலேருந்து, சத்தீஸ்கர்லேருந்து, ஹிமாச்சல்லேருந்துலாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறையா லாங்குவேஜில் கிடைப்பாங்க, நிறையா கல்ச்சர்ஸ் கற்றுக்கலாம், நிறையா பீப்புள்ஸை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹாஸ்டல் ஃபுட் இன் LPU அண்ட் ஹாஸ்டல் லைஃப். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பற்றி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் வெஜ்ஜு தான் அதிகமாக கிடைக்கும். அதிகமாக இல்லை, 99% வெஜ் தான் கிடைக்கும். அந்த 1% நான் சொன்னால் அந்த ஃபுட் கோர்ட் 2 ஃபுட் கோர்ட்டில் நான்வெஜ் கிடைக்கும். நீங்கள் போய் சாப்பிட்டுக்கலாம். பட்ஜெட்டும் ஓரளவுக்கு காமனாக இருக்கும். இதுலேயே நீங்கள் நிறைய ஃபுட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். புதுசாக இது வரைக்கும்
அதான் மெஸ்ஸு சாப்பாடு போனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஃபோனில் புகழ்ந்து தருவேன். இன்னொரு நாள் கேவலமாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். அது வந்து ஏன்டா இவங்களை போய் புகழணும் அப்படின்ற மாதிரி ஆகணும். பட் வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியாச்சு. நல்ல சாப்பாடும் சாப்பிட்டாச்சு, நல்லா இல்லாத சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ ஃபுட்டை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஹாஸ்டல் லைஃப்பில் நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்களே உங்களை பார்த்துக்கணும் அப்படின்றப்போ நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்க. அண்ட் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே செல்ஃப் தான். இங்கே ஃபுல்லாக எல்லாமே செல்ஃப் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்க உண்மையாக சொல்ல போனால். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹாஸ்டல் மெயின்டெனன்ஸ். இங்கே வந்து வீக்லி டுவைஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. மற்ற ஹாஸ்டலை பற்றி எனக்கு தெரியலை, பட் இதுதான் காமனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரூம் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்குக்கு 2 டைம்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. மீன்ஸ் மாப் போட்டு க்ளீன் பண்ணுறது, ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணிடுவாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு ஏதோ ப்ராப்ளம், ரெஸ்ட் ரூம் ஏதோ ப்ராப்ளம், ஃபேன் ஒர்க் ஆகலை, லைட் ஒர்க் ஆகலைன்னா நம்ம ஆரம்பிச்சு போகணும். இங்கே வந்து எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிச்ச போய் என்னென்ன கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அது ஒரு எனக்கு தெரிஞ்சு என் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு 2 days ஆகும் உங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு. 2 days வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நிஜமாவே கேம்பஸ்லேயுமே உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதே ஆரம்பிச்சுலேயே போய் கொடுக்கலாம். அண்ட் ஹாஸ்டல் அண்ட் கேம்பஸ்க்கு நீங்கள் வந்து ஆரம்பிச்சு கொடுக்கலாம். பட் வந்து உங்களுக்கு அகாடமிக்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் போய் மென்டாரை அப்ரோச் பண்ணுங்கள். மென்டாரும் உங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க எதுவுமே, அதாவது அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்தளவுக்கு மென்டார்ஸ் ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்க. ஸோ வந்து மென்டார்ஸ் பற்றி நான் தப்பு சொல்ல விரும்பலை. ஆனால் மென்டார்ஸையும் தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு நம்ம எதுக்கும் ஆரம்பிச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு தோணுச்சுன்னா ஆரம்பிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அகாடமிக்ஸில் ஏதோ உங்களுக்கு ப்ராப்ளம்னா ஸ்ட்ரைட்டாக மென்டார் அப்ரோச் பண்ணிட்டு தான் இங்கே பெஸ்ட் வே. ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்பியில் நடக்கிற 2 பெரிய ஈவெண்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். 3 days கிட்ட நடக்கும். ஒன்று வந்து ஒன் வேர்ல்ட், இன்னொன்று ஒன் இந்தியா. இது உங்களுக்கு ப்ரைஸும் இருக்குது. எந்த ஸ்டேட் ரொம்ப நல்லா உங்களால் இதை பற்றி பேசினாங்க, எந்த ஸ்டேட் பெஸ்ட்டு, எந்த கண்ட்ரி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரைஸும் கொடுப்பாங்க. ஸோ போன தடவை எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினது தெலுங்கானான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஈவெண்ட்ஸ் வந்து இது 2 தான் பிக் ஈவெண்ட்ஸ். லைக் 3 நாள் கிட்ட நடக்கும். மற்ற ஈவெண்ட்ஸும் நடக்கும். அது எப்படின்னா வந்து உங்களுக்கு கான்சர்ட் நடக்கும். ஹிந்தி கான்சர்ட் தான் மோஸ்ட்லி நடக்கும். சவுத் இந்தியன் சாங்ஸ், ஃபேமஸான சாங்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா ஹிந்தி சாங்ஸ் தான் கேட்பீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்தளவுக்கு ஹிந்தி சாங்ஸ் கேட்க மாட்டேன்றனால நான் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணல. கான்சர்ட் இங்கே வந்து இந்த மாதிரி ஹிந்தி கான்சர்ட் நிறைய நடக்கும். அது இனோடெக், நான் இனோடெக் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன். இனோடெக் இது ஒரு பெரிய ஈவெண்ட். அது 2 days நடக்கும். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். எதுக்கிட்ட நான் இங்கே வந்ததுக்கே எனக்கு தெரிஞ்சு 15+ ஈவெண்ட்ஸ் எனக்கு ஞாபகம் நடந்தது. ஈவெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் காம்படிஷன்ஸும் எனக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதான் நான் சொன்னேன், ஒன் இந்தியா ஒன் வேர்ல்டு கிட்ட ஈவெண்ட்ஸ்லேயும் சேரும், காம்படிஷன்ஸ்லேயும் சேரும். வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம்னா இங்கே எல்பியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் தயாராக இருக்காங்க. அண்ட் சீனியர்ஸும் நம்மளுக்கு ரொம்ப 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 ஜென்யூனி ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க சீனியர்ஸ் என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் டிஎஸ்டபிள்யூன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் விங் அப்படின்னு. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட் தெரிவிக்கிறதுக்கு மட்டுமே, ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸாலும் சேர்ந்துக்கலாம். எனக்கு டான்ஸ் நல்லா வரும், நான் போய் டான்ஸ், அதுலேயே வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ் அப்படின்னு தனியாக பிரித்து கிளாஸ் நடத்துறாங்க. அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு 1 day ஃபுல்லாக கிளாஸ் நடக்குது. 5 வரைக்கும் தான் கிளாஸ் இங்கே எல்பியில் ஃபுல் அண்ட் ஃபுல் 5 வரைக்கும். அது மேலே கிளாஸ் கிடையாது. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து 5 to 6 உங்களுக்கு ஸ்கெடியூல் வைக்கலாம், இல்லை 6 to 7 வைக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடக்கும். இது வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும். சாட்டர்டே சண்டே நடக்காது. அண்ட் விஷயம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நான் எல்பியூக்கு வந்து ஒரு 6 காம்படிஷன் போயிருக்கேன். ஃபஸ்ட் இயர்லேயே 6 காம்படிஷன் இருக்கேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை 6 காம்படிஷன் போயிருக்கேன். நான் ஏன் இவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதில் வந்து 2 காம்படிஷன் வந்து ஐஐடி காம்படிஷன். எல்பியூக்குள்ளேயே ஒரு 2 காம்படிஷனும், எல்பியூக்கு வெளியே 4 காம்படிஷன் நான் வந்து போயிருக்கேன். இந்த ஃபஸ்ட் இயர்லேயே நினச்சாலே என்ன சொல்லுங்கள், ஒரு காம்படிஷன் நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நிறையா. இதெல்லாம் ஜெயிச்சிங்க, இதெல்லாம் தோற்றிங்க, இட்ஸ் beyond that. Experiences matter. ஸோ எல்லாருக்கும் இருக்கிற ரொம்ப ரொம்ப காமனான கேள்வி, எல்பியூ ஒர்த்தா இல்லையா, எவ்வளோ தூரம் அது படிக்கணுமே, அங்கே அவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி. என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒர்த்து தான். அதாவது இங்கே நம்ம நிறைய கற்றுக்கலாம், நம்ம புது பர்சனாக உருவாகலாம். நம்ம என்னை பொறுத்தளவுக்கு என்னையே வச்சுக்கோங்களேன், எல்பி வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, எல்பி வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கேன், எல்பி போகிறதுக்கப்புறம் வேறு மாதிரி இருப்பேன். ஸோ வந்து உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிங்க, நிறைய பீப்புள்ஸோட மைண்டை தெரிஞ்சுக்கிறீங்க, நிறையா லாங்குவேஜ் கற்றுக்குங்க, நிறைய கல்ச்சர், எல்லாமே நிறையா. ஸோ வந்து ஆக்சுவலி எல்பி ஒர்க்கு தான். கிளாஸ் ரூமில் நீங்கள் கற்றுக்கிறதும் நிறையா, கிளாஸ் ரூம் விட்டு வெளியே கற்றுக்கிறதும் நிறையா. ஸோ ஆக்சுவலி எல்பி ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான். ஸோ யூ பிளானிங் ஃபார் கம் டு எல்பி இன் திஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நம்ம மீண்டும் சந்திப்போம். Bye bye.